ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ. நெஞ்சத்தின் நிம்மதியே, ஆத்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ. நெஞ்சத்தின் நிம்மதியே, ஆராதனை ஆராதனை. வீசி ஆராதனை ஆராதனை. ஆத்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ. நெஞ்சத்தின் நிம்மதியே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். தாயும் தந்தையுமாக நம்மை அரவணைக்கிற ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இயேசுவே, உமது பிரசன்னத்திற்கு முன்பாக எங்களை முழுமையாக அர்ப்பணித்து சிரம் தாழ்த்தி இதோ எங்கள் மனங்களை எல்லாம், எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே, அரவணைக்கிறவரே, திடப்படுத்துகிறவரே, இதோ இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மீதுள்ள நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளர ஆண்டவரே எங்களுக்கு இறையருளை தருவதற்காக, இறை வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவே. அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே, அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணமூர்த்தியான அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானார். கருணமூர்த்தியானார். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆத்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ. நெஞ்சத்தின் நிம்மதியே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இதோ உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பாடி ஜெபிப்போம். உடலும் இரத்தமுமாய் இதோ நம் உள்ளில் கடந்து வருகிற ஆண்டவர் நல்ல கருணையான இறைவன், நற்கருணையாக இருப்பவர், நம்மை இரக்கமுள்ளவர்களாக மாற்றுபவர், நமக்கு உயிரை கொடுத்தவர், உறவை கொடுக்கிறவர். இதோ அருட்சாதனமாக நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நமது உள்ளத்தில் வாழ்வில் கடந்து வருகிறவர், நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை போல பிறருக்கு எங்களை அர்ப்பணிக்க, கருணை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக மாற, வாழ்வை பிறருக்கு கொடுக்க, இதோ எங்கள் வாழ்வை உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லு. நம்மையும் நம் ஜபத்தையும் எல்லாம் அர்ப்பணித்து அவரிடமிருந்து அருளையும் ஆற்றலையும் பெற்றவர்களாக பாடி துதிப்போமா? உடலும் இரத்தமுமா வீட்டிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோ. நற்கருணை நாதரே,
இரத்தமுமாய் உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே வீற்றிருக்கும் இயேசுவே நன்றியால் தொழுகின்றோம். நன்றியால் தொழுகின்றோம். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆத்மாவின் சந்நிதியே ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவரின் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. இதோ நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக உயிரை ஈந்த ஆண்டவர் சிலுவையின் பாரத்தினாலே நம்முடைய பாவ சுமைகளை, நம்முடைய தீமையை, சாபத்துக்கும் பாவத்துக்கும் உள்ளாக்கும் நம் நிலைமையில் இருந்து மீட்பை தருகிறவர். இதோ நம்மை சிலுவையினால் மீட்டார். ஆண்டவருடைய சிலுவையில் நம்முடைய பாவ சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்போம். நம்முடைய அடிமை நிலைகளை எல்லாம் இறக்கி வைப்போம். நம் நோய் நொடிகளை எல்லாம் இறக்கி வைப்போம். இரத்தத்தினால் வெற்றி தருகிற ஆண்டவர், இரத்தத்தினால் நம்மை மீட்டவர், விலை கொடுத்து சொந்தம் இரத்தத்தை விலையாக கொடுத்து நமக்கு மீட்பை பெற்று தந்த உயிருள்ள ஆண்டவர் நம் முன்பாக விற்றிருக்கிறார். இயேசுவே, என்னுடைய பாவ சுமைகளை, என்னுடைய பாவத்தினுடைய எண்ணங்களை, இதோ தகாத வார்த்தைகள், என்னுடைய உடல் அனைத்தையும் ஆண்டவரே உமது சிலுவையோடு நான் சேர்த்து வைக்கிறேன். என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். உம்மில் இருந்து இதோ உம்மில் உயிர்க்க வரம் கேட்கிறேன். பாவத்தில் இருந்து உம்மில் உயிர்க்க வரம் கேட்கிறேன். உம்மை போல ஆண்டவரே என் வாழ்வை அமைத்துக் கொள்ள இதோ தாகத்தோடு நான் பாடி ஜெபிக்கிறேன். சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் நீரையே. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுட்டரிக்கும் இறையே, சுத்தரிக்கும் இறையே. கரம் உயர்த்தி நம்பிக்கையோடு ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை விரித்து ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவரின் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே, நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவரின் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை கரம் உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இயேசுவே ஆண்டவரே, துதிப்போம் துதிப்போம். இறைவனை நம்ம தந்த எல்லா மீட்புக்காக பாதுகாப்பிற்காக ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவாயன் தேவனே, ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே, ஆராதனை 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 ஆராதனை. அமைதியில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மையும் நம்முடைய ஜெப வேண்டுதல்களையும் நம் குடும்பத்தை முழுமையாக அர்ப்பணிப்போம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்மது சொற்படியே எனக்கு நடக்கட்டும் நிகழட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையில் தன்னை அர்ப்பணித்த பர்த்திமேயுவை போல, ஆண்டவரே நான் நம்புகிறேன் எனக்கு நலம் கிடைக்கட்டும் என்ற இந்த தொழுநோயாளரை போல, கண் பார்வையற்றவரை போல, அவரை ஒன்று தொட்டால் போதும் நலம் பெறுவேன் என்று நினைத்த அந்த இரத்தப்போக்கில் வருந்திய பெண்மணியை போல நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்மிடம் இருப்பதையும் நமக்கு இருப்பதையும் நம்முடைய பாவத்தினுடைய எல்லா சூழலையும் இறையருளால் ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ்ந்த நிமிடங்களுக்கு நன்றி செலுத்துவோம். சில நேரங்களில் இறை நம்பிக்கையில் குறைந்தவர்களாக பாவத்தினுடைய சூழ்ச்சிகளுக்கு, தீயவனின் சூழ்ச்சிகளுக்கு நாம் நம்மை விட்டு கொடுத்த நிமிடங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரது இரக்கத்திற்காக முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சொல், செயல், சிந்தனை, நமது உடல், நமது குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், உறவு முறைகள், நமது பயணங்கள், நல்ல நிகழ்வுகள், நம் வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இயேசுவே நான் உம்மில் சரணடைகிறேன், இயேசுவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று ஆண்டவரது இரக்கத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போமா? இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல்
மேல் பொழிந்தீர். உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இந்த நேரத்திலே மன்னிக்க முடியாத நபர்களை எல்லாம் மன்னிக்க வரம் கேட்டு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக ஜெப வாழ்வில் வளர வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவரை என்றும் துதிக்க, நன்றி சொல்லி ஜெபிக்க, இறையருளில் நிலைத்திருக்க வரம் கேட்டு இந்த 10 மணியிலே நாம் நம்பிக்கை வாழ்வில், அருள் வாழ்வில் நாளுக்கு நாள் வளர வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே மிக குறிப்பாக இறைவார்த்தை அபிஷேகத்தில் வளர வரம் கேட்போம். இறைவார்த்தை ஆர்வத்தோடு வாசிக்க, தியானிக்க, அதை வாழ்வாக்க வரம் கேட்போம். ஒவ்வொரு நாளும் திருவிவிலியம் திறந்து வாசிக்கவும், அந்த இறைவார்த்தை வாயிலாக ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து அதை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த, மற்றவர்களுக்கு இறைவார்த்தையாக நாம் மாற வரம் கேட்போம். இந்த ஆன்மீக நன்மைக்காக இந்த 2வது 10 மணியில ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும்
பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது 10 மணியிலே மிக குறிப்பாக இறை நம்பிக்கையில் வளர வரம் கேட்போம். மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம் என்பது ஆன்மீக வாழ்வில், கிறிஸ்துவ வாழ்வில் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளர்வது. நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து நம்பிக்கையில் துவண்டு விடாமல், கண்முன்னே எது இருந்தாலும் அவற்றை பற்றி நம்பாமல் இறைவனது உள்ள அந்த உறவில் வளர்வதும் நம்பிக்கையில் வளர்வது. கண்ணுக்கு தென்படாத ஒன்றை அவர் தருவார் என்ற அந்த நம்பிக்கை. பிரச்சனைகளை பார்த்தாலும் பிரச்சனைகளுக்கு அப்பால் இறைவன் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார். இறப்பை பார்த்தாலும் இறப்புக்கு பின்னால் அப்புறம் உயிர்ப்பு உண்டு என்ற அந்த நம்பிக்கை. எந்த நிலையிலும் என்னதான் என் வாழ்வில் நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு அருள் வரம் என்பது இறை நம்பிக்கையில் வளர்வது. விவிலியத்திலே பார்க்கிறோம், யாரெல்லாம் நலத்தை பெற்றார்களோ அவர்கள் எல்லாம் நம்பினார்கள், நம்பியதால் நலம் பெற்றார்கள், நம்பாததால் ஒன்றும் அவரால் செய்ய முடியவில்லை என்று இறைவார்த்தை இருக்கு. சொந்த ஊரில் அவரால் அற்புதங்கள் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை குறைவாக இருந்தார்கள். அதை நினைத்து அவர் வியப்புற்றார். ஒரு சிலருடைய நம்பிக்கையை பார்த்தும் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்து வியப்புற்றார். நம்மை பார்த்து எப்படிப்பட்ட வியப்பு இறைவன் கொண்டிருப்பார்? அவர் மீது நாம் நம்புகிற நம்பிக்கையா, அவரை மறந்து வாழ்கிற ஒரு இறை நம்பிக்கை இல்லாத ஒரு நிமிடமா? இந்த 10 மணியிலே நாளுக்கு நாள் நாம் நம்பிக்கையில் வளர, நம் பிள்ளைகளும் நம் குடும்பத்தாரும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக அருட்சாதன வாழ்வில் வளர வரம் கேட்போம்.
இறை நம்பிக்கையில் வளர்கிற பிள்ளைகள் அருட்சாதன வாழ்வில் வளர்வார்கள். நம்முடைய தனிப்பட்ட திறமைகளில் நம்பிக்கை வைக்காமல் இறைவனது அருள் நமக்கு கிடைக்கின்ற அருட்சாதனங்களை, குறிப்பாக ஒப்புரவு அருட்சாதனத்திலும் நற்கருணையிலும் அடிக்கடி பங்கெடுத்து திடப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று எத்தனை நாட்கள் ஆகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் செய்யவும், திருப்பலியில் முழுமையாக கலந்து கொண்டு நற்கருணை வடிவில் இயேசுவை நமது உடலில் உட்கொள்ள வரம் கேட்போம். அருட்சாதன வாழ்வில் வளர்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் பாவத்திற்கு அடிமையாக இருக்க முடியாது. பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு அருட்சாதன வாழ்வில் வளர வரம் கேட்டு, வலது பக்கம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிடுவோம். இந்த 5வது 10 மணியிலே மிக குறிப்பாக அருள் ஆலயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த இடத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இறை திருவுளத்திற்கு ஏற்ப இந்த இடம் அபிஷேகம் செய்யப்பட்ட இடமாக அநேகருக்கு இளைப்பாறுதலையும் பாவ மன்னிப்பையும் உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தையும் கொடுக்கின்ற புனிதமிக்க இடமாக இங்கே கடந்து வருகிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் விரும்பும் விதமாக இந்த இடத்திலே ஒவ்வொரு தியானங்களும், இங்கே நடக்கின்ற ஜெப வழிபாடுகளும் பரிந்துரையும் அனைத்தும் நடைபெற நன்றி சொல்லி இந்த இடத்திற்காக, இறை திருவுளத்திற்காக இந்த இடத்தை ஒப்பு கொடுத்து, இங்கு இதுவரை வந்து ஜெபித்த எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுத்து, வரப்போகிறவர்களையும், இங்கே இறை வார்த்தை அறிவித்த அருட் தந்தையர்கள், அறிவிக்கப் போகின்றவர்கள், இங்கே ஒரு நற்செய்தி பணி செய்கிறவர்கள், செய்ய போகிறவர்கள், பரிந்துரை ஜெபம் செய்கிறவர்கள், செய்ய போகிறவர்கள், இங்கு பணி செய்து கொண்டு இருக்கிறவர்கள், இனியும் பணி செய்ய போகிறவர்கள், அப்படி கடந்த காலத்திலும் இப்பொழுதும் வரும் காலத்திலும் இங்கு கடந்து வரப்போகிற எல்லாவரையும் ஒப்பு கொடுத்து, இறைவனது அருள் அவர் விரும்பும் விதத்தில் இந்த ஆலயத்தை வழிநடத்த அதற்கு உகந்த நபர்களையும் அதற்கு உகந்த விதத்திலே அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்தாமே செய்ய அவரது இரக்கத்திற்காக பாடலாக பாடி இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீது உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி
கடைசி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே இயேசுவை விழாவில் குத்துகின்ற அந்த பகுதியை இப்பொழுது தியானிக்க போகிறோம். கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மையே அர்ப்பணித்து இந்த ஆராதனுடைய 2வது பகுதியிலே அவரது இரத்தத்தினால் மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கின்ற நிமிடம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 31 முதல் இறைவார்த்தை தியானிப்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் ஒருவர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். இந்த பகுதியை இப்பொழுது நாம் தியானிப்போம். சிலுவையின் அருகில் நாம் நிற்பதாக. இயேசுவின் அருகில் அந்த படை வீரர்கள் வருகிறார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைநூல் கூறுகிறது. இயேசுவினுடைய இரத்தம் படைவீரன் ஒருவன் கண்களில் விழுந்தது. அப்படி விழுந்த பொழுது ஒரு கண் பார்வையற்ற அவன் பார்வை பெற்றான் என்று விவிலியத்தின் பின்னணியிலே நாம் கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். படைவீரன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் பாவங்களுக்கு கழுவாயாக அவன் வந்தான் என்று அவன் நம்பவில்லை. ஒரு குற்றவாளியைப் போல இயேசுவிடம் நடந்து கொண்டான். இயேசுவை அடித்தான், காரி உமிழ்ந்தான், திட்டினான், இழிவுபடுத்தினான், ஆடைகளை உரிந்தான், சிலுவையில் அறைந்தான், இறுதியில் ஈட்டியால் இயேசுவின் விழாவை குத்தினான். அவ்வளவு கொடூரமான செயல்களை செய்த அந்த படைவீரனுக்கு இயேசுவின் இரத்தம் அவனது கண்ணில் பட்டதும் ஊடுருவ குத்தியவரை உற்று பார்ப்பார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப அவன் கண்கள் பார்வை பெற்றான் என்று சிலுவையின் அருகில் இருந்த திருத்தூதர் யோவான் நற்செய்தியில் பதிவு செய்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற அன்பு பிள்ளை நீங்களும் நானும் அவரை நம்புகிறோம். என் பாவங்களுக்கு கழுவாயத்தான் இறந்தார் என்று நம்புகிறோம். நம்மை மீட்க இவர் ஒருவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறோம். நம்முடைய பாவ சூழலுக்கும் தீய பழக்கத்திற்கும் உடல் உள்ள ஆன்ம காயங்கள் அனைத்திற்கும் விடுதலை தர இவரால் மட்டுமே விடுதலை உண்டு என்று இதோ ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் அவரது உடனிருப்பக்காக தாகத்தோடு ஓடி வந்திருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை கழுவப் போகிறார். தம் இரத்தத்தினால் உன்னை மீண்டெடுத்ததை உறுதி செய்கிறார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். நம்புவோம். கரங்களை சற்று அமர்ந்த வண்ணமாக கரங்களை விரித்து பிடிப்போமா? இயேசுவே, கல்வாரி மலையில்
நீர் அன்று சிந்திய இரத்தம் அந்த படை வீரனுக்காக மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் மீட்படைவதற்காக. இதோ என்னை, எனது உடலை, எனது உறவுகளை, என்னுடைய வாழ்க்கையை, எனக்கு நீர் தந்த அந்த உயிரை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கல்வாரையில் நீர் சிந்திய அந்த ஒரு துளி இரத்தத்தினால் என்னையும் என்னுடைய எல்லாவற்றையும், எனக்கு இருப்பவையும் என்னோடு இருப்பவர்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தினால் நீர் என்னை கழுவும் என்று தாகத்தோடு இந்த பாடலை ஜெபமாக மாற்றி உருக்கத்தோடு ஜெபிப்போம். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. நம்முடைய கரங்களை எடுத்து நமது சிரசின் மீது, தலையின் மீது வைத்துக் கொள்வோம். தலை சம்பந்தமான எல்லா நம்முடைய உறுப்புகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண், காது, மூக்கு, நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நமது வாய், நமது சிந்தனைகள், இதுவரை நாம் பார்த்த நல்ல நிகழ்வுகள், தவறான நிகழ்வுகள், நல்ல உறவுகள், நல்ல நன்மையானவற்றை தலையில் நம் நினைவில் வைத்திருப்பது, பிறர் நமக்கு செய்த தீங்கை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, முள்முடி அணிந்த இதோ உமது சிரசில் வைத்த பொழுது அதிலிருந்து வழிந்தோடிய ஒரு துளி இரத்தத்தால் என் சிரசை, எனது முகத்தினுடைய உடல் உறுப்புகளை இதோ அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, என் கண்ணை நீர் கழுவும், புனிதமானவற்றை நல்லவற்றை பார்க்க. என் காதுகளை நீர் கழுவும், நல்ல வார்த்தைகளை, இறை வார்த்தையை வாசிக்க, தியானிக்க, நல்ல வார்த்தைகளை, நல்ல உறவுகளை கேட்க. இதோ என் நாவை நீர் கழுவும், நன்மையானவற்றை பேச. இதோ என் மூளையை, என் சிந்தனைகளை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல சிந்தனைகளை தாரும். தலைவலியால் அவதிப்படுகிற பிள்ளைகளே, இதோ தலைவலியை, இதோ ஏதோ கண் பார்வையில் கோளாறு உள்ளவர்கள், இது கேட்பதற்கு கடினமாக அவதிப்படுகிறவர்கள், ஏதேனும் நோய் நொடிகள் இந்த பகுதியில் நீங்கள் அனுபவப்பட்டால் அந்த இடத்தை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவுவதற்காக இந்த பாடல் வரிகளோடு இணைந்து இதோ ஜெபமாக மாற்றி தாகத்தோடு ஜெபிப்போம். முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும்
இயேசுவே. கேட்ராக் ப்ராப்ளம் உள்ள கண்ணில் பிரச்சனை இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். மைக்ரேன் ஹெட்ஏக் தலைவலியால் அவதிப்பட்டிருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் தொட்டு இந்த நேரத்தில் சுகப்படுத்துகிறார். அதிகமாக முடி உதிர்கின்ற விழுகின்ற ஒரு நபரை இந்த நேரத்திலே ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஒரு குழந்தை பேச முடியாமல், நல்ல முறையில் பேச முடியாமல் அவதிப்படுகிற ஒரு குழந்தைக்கு பேச்சு திறனை ஆண்டவர் தருகிறார். சிறிது நடந்தாலே அதிகமாக மூச்சு வாங்குகிற, அடிக்கடி மூச்சு வாங்குகின்ற ஒரு நபருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வை, ஒரு சாதாரண முறையில் வாழ்வதைப் போல வாழ இறைவன் அருள் தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை எடுத்து நமது இதயத்தோடு மார்பு பகுதியோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இயேசுவே, எங்களது உடல் உறுப்புகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஈட்டி துளைத்த அந்த விழாவில் இருந்து ஆண்டவரே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி இதோ அந்த படை வீரனுக்கே நலம் கொடுத்தது என்றால் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைக்கிற அன்பு பிள்ளையாக நான் முன்பாக நிற்கிறேன். எனது நம்பிக்கையின்மையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நம்பிக்கையில் வளர வரம் கேட்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் உமது திரு ரத்தத்தினால் என்னை கழுவும், எனக்கு மீட்பை தாரும், உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தாரும் என்று சொல்லி தாகத்தோடு நம் உடல் உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் விழ நமக்கு உடல் சுகம் கிடைக்க அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஈட்டி துளைத்த விலாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஈட்டி துளைத்த விலாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. சிறுநீரகத்தில் கல் உள்ள ஒரு நபரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். முதுகெலும்பில் பிரச்சனை, ஸ்பைனல் கோடில் வலி ஏற்படுகிற ஒரு நபருக்கு அதிலிருந்து முழுமையான விடுதலையை தருகிறார். 5 நபர்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிற 5 நபர்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். யூரினரியில் இன்கான்டினன்ஸ், அது உணர்ச்சி இல்லாமல் அல்லது யூரினரி அவர்கள் நினைக்காத நேரத்தில் போய்கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு அதிலிருந்து விடுதலையை தருகிறார். யூட்ரஸில் கட்டியுள்ள ஒரு அம்மாவினுடைய அந்த யூட்ரஸில் கட்டிகள் பல இருக்கிறது, ஃபைப்ராய்ட்ஸ், அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம் கரங்களை இரண்டையும் சற்று விரித்து பிடிப்போமா? இயேசுவே, எங்கள் கரங்களை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று கரங்களை விரித்து பிடிப்போம். ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் அநேகருக்கு, இந்த கரம், இயேசுனுடைய கரம் அனைவருக்கும் ஆசீரை கொடுத்தது. ஆண்டவரே, உம்மை ஆணியால் அவர்களை துளைத்த பொழுதும் கரங்களை துளைத்த பொழுது அதிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் ஆண்டவரே என் கரங்கள் மீது படட்டும். என்னுடைய செயல்கள் எல்லாம் நன்மையானதாக மாறட்டும். நல்ல இடங்களுக்கு செல்லவும் நல்லவற்றை செய்ய எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி நம் கரங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட தாகத்தோடு பாடி ஜெபிப்போம். ஆணி துளைத்த கரங்களிலிருந்து வழிந்தோடிய
ஆணி துளைத்த கரங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இடது ஷோல்டரில் வலி இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் இப்பொழுது தொடுத்து சுகப்படுத்துகிறார். கையில் இடது ஷோல்டர், இடது பக்கமாக இந்த ஷோல்டரில் பெயின் இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். அடிக்கடி காய்ச்சல் வந்து அவதிப்படுகிற ஒரு நபருக்கு இந்த காய்ச்சலில் இருந்து முழுமையான விடுதலையை தருகிறார். பல்லு வலியினால் அவதிப்படுகிற ஒரு நபருக்கு அந்த பல்லு வலியிலிருந்து விடுதலையை தருகிறார். மேல் படிப்புக்கான 2 நபர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். மேல் படிப்பு ஹையர் எஜுகேஷனின் அதற்காக படிக்கிற இல்லைங்க ஜெபம் செய்து கொண்டிருக்கிற 2 நபர்களுக்கு மேல் படிப்பு அந்த ஆசிரை இறைவன் தருகிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம் கரங்களை எடுத்து நம் பாதங்களின் மீது வைத்துக் கொள்வோம். நமது பாதங்களின் மீது, தொடையின் மீது வைத்துக் கொள்வோம். இயேசுவே, ஆணி துளைத்த உமது கால்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் அநேகருக்கு ஆசிரை கொடுத்தது. நீ நடந்து சென்று நாடெங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவே, எங்கள் பாதங்களை நீர் ஆசீர்வதியும். நல்லவற்றிற்கும் நல்ல இடத்திற்கும் பயணம் செய்ய, நன்மையானதை செய்ய, இதோ எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தையும், குறிப்பாக எங்களது பாதை சரியானதாக இருக்க, நல்ல இடங்களை நல்ல நபர்களை சந்திக்க, இதோ உமது ஆலயத்தை தேடி வர, இதோ ஒப்புரு வருட்சாதனை தொட்டியை நாடி ஓடி செல்ல, திருப்பலிக்கு எங்கள் கால்கள் விரைந்து செல்ல, நன்மை செய்ய எங்கள் கால்கள் விரைந்து செல்ல வரம் தாரும் என்று சொல்லி நம்முடைய பாதைகள், நம்முடைய பயணங்கள் எல்லாம் இறை திருவுளத்திற்கேற்ப அமைய இயேசுவே எங்கள் பாதங்களை நீர் கழுவும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். ஆணி துளைத்த கால்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆணி துளைத்த கால்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. முட்டி வலியினால் அவதிப்படுகிற 4 நபர்களுக்கு ஆண்டவர் முழுமையான விடுதலையை தருகிறார். முட்டி வலியினால் அவதிப்படுகிறவர்கள், முட்டி போட முடியாதவர்கள் என்றால் முட்டி போட்டு பார்க்கவும், முட்டி வலியினால் அவதிப்படுகிற 4 நபர்களுக்கு அதிலிருந்து விடுதலையை தருகிறார். ஒரு நபருக்கு கால் பாதத்தில் கொப்பளம் அல்லது வெடிப்பு போன்ற இருக்கிறது, அதனால் வலிகள் இருக்கிற ஒரு நபர், கால் பாதத்தில் கொப்பளம் அல்லது வெடிப்பு வந்திருப்பதனால் வலியோடு இருக்கிற நபரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். அசிடிட்டி ப்ராப்ளத்தினால் உணவு செரிமானம் அல்லது அசிடிட்டி ப்ராப்ளம்
வயிறு எரிச்சல் ஏற்படுகிற ஒரு நபருக்கு அந்த உடல் தொல்லையிலிருந்து, அந்த நோயிலிருந்து, அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இப்பொழுது இப்போ சொன்ன இந்த இதிலிருந்து விடுதலை கிடைத்தவர்கள் அவர்கள் மட்டும் அந்த உடலில் பாருங்கள். அப்படி அனுபவித்தவர்கள் கரங்களை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ சொன்னதிலிருந்து, பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. முட்டி வலியாக இருக்கலாம், ஷோல்டர் பெயினாக இருக்கலாம், அல்லது அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், அல்லது யாராவது ஒரு குழந்தைக்காக பேச முடியாத குழந்தைக்கு ஜெபித்த நபர்கள் இங்கே இருக்கலாம். உங்களுக்கு அந்த அருள் வரம் கிடைத்திருந்தது என்றால், ஒரு காதில் ஒருவருக்கு இன்ஃபெக்ஷன் காரணமாக வலியாக ஒருத்தர் வந்திருந்தீங்க, அதிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இப்படி அதை உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைத்தது என்று உணர்ந்தவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 12 13 14 பேர் பக்கம் இருக்க. நல்லா கரங்களை உயர்த்துங்களேன். அப்படி அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்களேன். முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையிலிருந்து இறைவன் விடுதலை கொடுத்தார் என்று ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தையில் சுருக்கமாக, இதுக்காக ஜெபித்தேன், அது எனக்கு கிடைச்சதுன்னு ஒரு வார்த்தையில் மட்டும் சொல்லுங்களேன். திரும்பி அந்த பக்கம் பார்த்து. எனக்கு முட்டி வலி இருந்தது, முட்டி போட முடியாம இருந்தது. ஆனா இப்ப முட்டி போட்டேன், வலி இல்லை. இப்போ முட்டி போடுங்க. போட முடியுது. அந்த மைக்கு வாங்கிக்காங்க. இயேசுவினுடைய இரத்தத்தில் நமக்கு விடுதலை உண்டு. இப்போ வலிக்குதாமா? வலி இல்லை. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த ஆள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தேன், அதிலிருந்து விடுதலை கிடைச்சி. வயிற்று எரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளத்திலிருந்து ஒருத்தருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எனக்கு கொஞ்சம் முட்டி வலி இருந்தது, இப்போ நல்ல சரியாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். 4 பேருக்கு முட்டி வலியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு நம்ம மெசேஜ் கேட்டோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். முட்டி வலி இருந்தது, ஆனா நடக்க முடியாத இருந்த ஃபாதர். ரொம்ப இப்ப பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, முட்டி வலியிலிருந்து சரியாயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். 3 பேர் வந்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு அப்படி இருக்கும். முட்டி வலி இருந்தது ஃபாதர். 4வது முட்டி வலி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு மைக்ரேன் தலைவலி இருக்கிற ஒருவருக்கு விடுதலை என்று. வயிறு எரிச்சல், தலைவலி போயிருச்சாப்போ? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? காது வலி இருந்தது, கால் வலியும் இருந்தது, முட்டி வலி, காது கூசிக்கினே இருக்கும் 2 காதுமே. அது சரியாயிடுச்சு. இப்போ 2-3 பிரச்சனை இருந்திருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். எனக்கு கால் வலி, இந்த முட்டி 2 பாரு, முட்டி போட்டால் ரொம்ப வலிக்கும். இப்போ முட்டி போட முடியுமா? இப்போதான் போட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. முட்டி வலி இருக்கு, அது கால் வலி, நரம்பு வலிக்குது. இப்போ முட்டி போடும்போது அந்த கால் வலி வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கும் இப்போ பரவாயில்லையா? வலி இருக்கா? பரவாயில்லையா? இல்லை வலி இருக்கா? நல்லா ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தலைவலி நேற்று நைட்டில் இருந்து தலைவலி தாங்க முடியல. இப்போ வரும்போதும் எனக்கு தலைவலி முடியல. கோயிலுக்கு போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கினே இருந்தேன். இருந்தாலும் சரி, இது சாத்தாங்கட்டு, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். உள்ளே வந்தால் எனக்கு வெளிச்சத்தையும் பார்க்க முடியல, கோயிலுள்ள வந்து உட்காரவும் முடியல. ஒரே தலைவலி, மயக்கம். இப்போ தலைவலி இருக்கா? இப்போ தலைவலி, அந்த தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது பளிர்னு ஒரு சவுண்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இரத்தத்தினால் அம்மாவுக்கு தலையில் இருந்த அந்த வலி இப்பொழுது இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மூச்சு ட்ரபிள் ரொம்ப இருந்தது, மூச்சு ட்ரபிள் போயிருக்குது. அப்புறம் இந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் தான் இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குது. 2 பேருக்கு 2 மெசேஜ் இருந்தது. ஒன்று கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு நபர், அதே போல் மூச்சு திணறலில் ஒரு நபர். அந்த 2 ஆசீர்வாதம் இவருக்கு கிடைச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இரவில் அடிக்கடி எனக்கு தூக்கம் ஜாஸ்தி வர்றதில்லை, தூக்கம் இல்லாமல் எழுந்துச்சுவேன், அடிக்கடி யூரின் போய். தூக்கம் இல்லாத 5 பேருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சது. அதில் ஒருத்தர் இவர் தான், டிஸ்டர்ப்டு ஸ்லீப். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். எனக்கு 6 மாதமாக இடது கை தூக்க முடியாது, நசக்க முடியாது. இன்றைக்கு சொன்னதிலிருந்து எனக்கு தான் சந்தோஷம். இடது கரம் வலிக்கிற ஷோல்டர் பெயின் ஒருத்தருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி உங்களால் தூக்க முடியாதுங்களா ஐயா? நன்றி. இதுக்கு முன்னாடி தூக்க முடியாமல் இருந்துச்சா? 6 மாசமா தூக்க முடியாமல் இருந்துச்சு. இன்னொரு தூக்கி காமிங்க.
வலிக்குதா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு 2 பக்கமாக மூட்டு வலி இருந்தது. 2வது ஷோல்டர் வந்து உடஞ்சிச்சு. இந்த ஷோல்டர் கிராக் ஆகிடுச்சு. இந்த 10 கட்டு போட்டோம். போட்டுருந்தா முட்டு வலி, தலை பல்லு வலியும் இருக்குன்னு வரும் அப்பப்போ. இப்போ பல்லு வலியும் இல்லை, மூட்டு வலியும் இல்லை, இந்த ஷோல்டர் வலியும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பல்லு வலியிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலைனாங்க. அவருக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அனைவரும் எழுந்து நிற்போம். இரத்த கோட்டைக்குள்ளே என்ற பாடல் வரிகளை பாடி அபிஷேகத்திற்காக இறைவன் வந்தால் ஆண்டவருடைய ரத்தம் நம் மீது வருகிற பொழுது எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு. இது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆன்மீகமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கரங்களை தட்டி இந்த பாடலோடு இணைந்து பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நெருங்காது சாத்தா. பாசமாயிருவையில் பலியாரா பாவத்தை வென்று விட்டார். பாசமாயிருவையில் பலியாரா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுமே. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுமே. அவரை என் வாழ்வில் பலனாரா யாருக்கு பயப்படுமே. அவரை என் வாழ்வில் பலனாரா யாருக்கு பயப்படுமே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மண்பெயர் பாடி ஆண்டவரது இறுதி ஆசிரை பெற தயாரெடுப்போம். மான் புயரோவருள் சாதரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்
இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.